ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். டே வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒயிட் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் செடி எல்லாத்தையுமே அப்படியே கீழே எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. நான் இன்னும் எந்த ஆர்கனைசேஷனும் பண்ணலை. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வீட்டில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து சில சின்ன சின்ன ஒர்க் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே ரொட்டீன் குக்கிங் எதுவும் கிடையாது. பசங்களுக்கு எல்லாமே லீவ் விட்டாச்சு. சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பல்காக மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வேலை. ஃப்ரூட்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையுமே அந்தந்த டைமிங்க்கு பசங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான். ரொம்ப ஸ்க்ரீனிங் டைமிங்லேயே குழந்தைங்க வந்து எங்கேஜ்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் அது எப்படி அவாய்ட் பண்ணுறதோ அதை அந்த அம்மாங்க தான் வந்து அதை கரெக்டாக டேக் கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பப்பாளி, மாதுளை, அப்புறம் சம்மருக்கு தேவையான ஆரஞ்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆப்பிள் வந்து ரொம்ப பெருசாக வாங்கலை, 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏதாவது இந்த கஸ்டர்ட் செய்கிறதுக்குன்னா போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் சம்மரில் அவைலபிளாக இருக்கும்போது ஆப்பிள் கிட்ட போகிறது வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு கோலம் தான். ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கோலமெல்லாம் காமிச்சு நம்மளோட விலாகில் ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்றைக்கி இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபுல் டே விலாக்கு கவர் பண்ணேன். பட் ஒர்க் பிஸிங்கிறனால என்னால் ரொம்ப பெருசாக கவர் பண்ண முடியல. அவசரமாக கிளம்ப வேண்டியதாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது. ரீசெண்ட் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கேயாவது நம்ம வெளியில் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்தில்னு பார்த்து நிறைய வேலை வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்றைக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணேன். இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப அவசரமாக வெளியில் போகணுன்னு இருந்துச்சு. ஆனால் ரெகுலராக வர ஆட்டோமேன் கூட இன்றைக்கி வரல எனக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி நடந்தே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு. மார்னிங்கே கொளுத்துற வெயிலில் லிட்ரலி ஒரு 1 கிலோமீட்டர் வாக்குங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப டஃப் தான். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் மே மந்த் கூட ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே வெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நீங்கள்லாம் எந்தெந்த ஊரில் எப்படி வெயிலை சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரியுமே வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் எப்போவும் கூலண்ட்டாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. மோர், இளநீ அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில பர்சனல் ஒர்க் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி ஆல்ரெடி ரன்னிங் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஆர்டர் வந்து கிடச்சிது. அதில் வந்து ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க்கும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க மேக் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்காக. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்காக நான் மார்னிங்கே வந்து எந்திரிச்சு அந்த மில்க் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு கொடுக்கும்போது எனக்கு வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விருப்பப்பட்டு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுக்கறது தான். என்னதான் நம்ம ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் நமக்கு கையில் கொஞ்சமாவது சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக கைவிடவே கூடாது. சின்னதோ பெருசோ ஒரு இன்கம் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு வரும்போது சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து இந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைக்காக கேட்டிருந்ததை நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஏது அப்படிங்கிறது பக்கத்தில் விசாரித்து நீங்கள் பண்ணுங்கள். சின்னதோ பெருசோ முயற்சின்னு ஒன்று பண்ணி பாருங்கள். நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களோட வெல்விஷர், மென்டார் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடே என்னோடய டே இப்படி தான் போச்சு. சம்மர் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.